நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த நாட்களில் கடந்த 7 நாட்களாக பஸ்கா பண்டிகையை பற்றி கற்று வந்தோம். நேற்று நாம் கண்டது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது, இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த போது இருந்த கடைசி வாரத்தை பற்றி நாம் கற்றோம். அதில் புதன்கிழமை வரை அதில் நாம் முடித்துள்ளோம். புதன்கிழமை வரை முடித்துள்ளோம். இனியும் நாம் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் 40 நாட்கள், இயேசு உயிர்த்தெழுந்த பின் 40வது நாளில் அவர் பரமேறி போனார். சிலர் அவர் மரித்ததிலிருந்து 40 நாட்கள் என்று சொல்வார்கள். அது சரியான கணக்கு நம்மிடத்தில் வேதபூர்வமாக ஆதாரம் இல்லாததால் அதை நம்ம கணக்கு பார்க்க வேண்டாம். ஆனால் 40 days இஸ் கன்ஃபார்ம். அது வரைக்கும் நாம் இன்றைக்கி பார்ப்பதற்கு முயற்சிக்க போகிறோம். முதலில் ஒரு சிறு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த பாடத்தை காணும் ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பாடத்தை பங்கேற்க போகும் ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு விருத்த சேதனமுள்ள செவியும், எனக்கு விருத்த சேதனமுள்ள நாவையும் தந்தருளி மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கென நாங்கள் ஊழியங்களை மென்மேல் மேலெடுக்க எங்களுக்கு கிருபை புரிந்துள்ளோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் விரிவாக்கத்திற்காக இவை எல்லாம் செய்யப்படணும். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்தது என்ன அப்படின்னா, வியாழன் அன்று இயேசு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், அன்பின் பிரமாணத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் திருவிருந்து முதலில் கொடுத்து அதை கொடுத்தார். அப்புறம் அன்று இரவு அவர் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார். அடுத்த நாள் அதிகாலை அவர் மரணத்திற்குள்ளாக தீர்க்கப்பட்டு அவர் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு மாலை 3 மணிக்கு தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த விஷயங்கள். அதனால்தான் அவர் வெள்ளிக்கிழமை என்று தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்ததால் தான் புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று நேற்று கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் அதை நினைவு நாளாக கொண்டாடுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் அடக்கம் பண்ணப்படுகிறது. இது யூத முறைமை என்பதை நாம் அறிய வேண்டும். வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாக என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு வேதபூர்வமாக தெரியாது. சனிக்கிழமை ஓய்வு நாள், அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள் என்று வேதம், கற்பனையின்படி அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஞாயிறன்று விடிந்து வரும் வேளையில் மகதலேனாள் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு செல்கிறார்கள். அங்கே கல்லறை திறக்கப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். ஒரு தூதன் கல்லறையை திறக்கும் பொழுது அங்கே காவல் காத்து கொண்டிருந்த வீரர்கள் செத்தவர்களைப் போல ஆனார்கள் என்று மத்திய சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். இது உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை இங்கே செத்தவர்களிடத்தில் தேடுவது என்ன என்று தேவதூதன் கேட்டதாக நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த பின் அதே கல்லறை இடத்தில் மகதலேனாள் மரியாளுக்கு முதலாக தரிசனம் கொடுக்கிறார். மரியாளே என்று கூப்பிட ரபூனி என்று அழைத்து, அதன் பின்பாக யோவானும் பேதுருவும் ஓடி வந்து, யோவான் கல்லறையின் வெளியிலேயே நிற்க, பேதுரு உள்ளே சென்று அந்த திரைச்சீலைகள் அவரை சுற்றி
அடக்கம் பண்ணப்பட்ட சீலைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்க, தனியாக சுற்றி வைக்கப்பட்டிருக்க கண்டு விசுவாசித்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை விசுவாசித்தார்கள். அந்த இரவிலேயே எம்மாவுக்கு நடந்து சென்ற 2 சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன வாக்கியங்களிலும் சங்கீதங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த விஷயங்களை போதித்தார் என்பதை நாம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இதன் பின்பு திபேரியா கடற்கரையில் இயேசு திபேரியா கடலில் மீன் பிடிக்க சென்ற பேதுரு மற்றும் 7 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தரிசனமாகிறார் என்பதை நம்முடைய வேதம் காண்பிக்கிறது. அவர்கள் பூட்டிய அறையில் இருந்தபொழுது 2 முறை அவர் தரிசனமானார். திபேரியா கடலுக்கு முன்பாக 2 முறை தரிசனமானார் என்பது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு 40 நாட்கள் அவர் மற்றவர்களுக்கு தன்னை காண்பித்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரத்திற்கு பார்த்து கொண்டிருந்த சீஷர்களை நோக்கி 2 வெள்ளை அங்கி தரித்தவர்கள், கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மீண்டும் அதே போல், உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மீண்டும் அதே போல் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் பலனடையும் வரைக்கும், பரத்திலிருந்து வரும் பலன் உங்கள் மேல் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் விட்டு போகாதிருங்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகெங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். இவை எல்லாம் எல்லாருக்கும் ஜெனரலி எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். ஏன்னா சுவிசேஷத்தில் வெளிப்படையாக இவை எழுதப்பட்டிருக்கின்றன. தெரியாத சில விஷயங்களை சரித்திர ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வியாழன் அன்று அவர்களில் 2 சீடர்களை, அதாவது பேதுருவையும் யோவானையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக. எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்டபொழுது, தோளில் நீர்க்குடத்தை சுமந்து கொண்டு ஒரு மனுஷன் போவான், அவன் பின்னே செல்லுங்கள். யூத பாரம்பரியத்தில், யூத கலாச்சாரத்தில் ஒரு ஆண் மகன் தண்ணீரை சுமந்து போவதில்லை. பெண் மக்களே தண்ணீரை சுமந்து போவார்கள். ஆண் மக்கள் எப்பொழுது தண்ணீரை சுமந்து போவார்கள் என்றால், அவர்கள் திருமணம் ஆகாமல் தனியே குடியிருக்கும் பொழுது, அல்லது திருமணம் ஆகாத ஒரு சில வாலிபர்கள் கூடி வாழும் பொழுது, அப்பொழுது மட்டுமே தண்ணீரை ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு போவான் என்பதை யூத கலாச்சாரம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்கள் பண்டிகைக்காக, பஸ்கா பண்டிகைக்காக வந்து குழுமி இருந்த நேரம். இப்போது நம்ம அந்த மாதிரியான திருவிழா போன்ற ஒரு கும்பலில் ஒரு மனுஷன் தண்ணியை எடுத்துக்கிட்டு போவான், அவன் பின்னாடி போங்க அப்படின்னா, அந்த எப்படி நான் கண்டுபிடிப்பேன்லாம் கேட்கல, கீழ்ப்படிஞ்சு போனாங்க. பேதுருவும் யோவானும் கீழ்ப்படிஞ்சு போகிறார்கள். இப்படி அவர்கள் சென்று ஒரு மேல் வீட்டடியில் ஜமுக்காலம் முதலவைகளை விரித்திருக்கிற வீட்டை காண்பிப்பான். இது என்ன மேல் வீட்டறை அப்படின்னு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீதனுடைய கல்லறைக்கு மேலாக கட்டப்பட்ட மேல் வீட்டறை அது. தாவீதனுடைய கல்லறைக்கு மேலாக இருக்கும் அந்த அறையில்தான் கடைசி ராப்போஜனம், அதாவது திருவிருந்து நடந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த தாவீதின் கல்லறைக்கு கல்லறையை பராமரித்து வந்தது யாருன்னு சரித்திரபூர்வமாக பார்த்தோம்னா, எஸ்ஸனேயர்கள், எஸ்ஸீன்ஸ் அப்படின்ற ஒரு மக்கள். அந்த எஸ்ஸனேயர்கள் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அதோடைய தொடர்ச்சி எங்கே வருது அப்படின்னா, கும்ரான் குகைகள்லேருந்து நமக்கு பழங்கால கைப்பிரதிகள் கிடைக்கிறது. அந்த கைப்பிரதிகளை எழுதியதே
எசனேயர்கள் தான். இந்த எசனேயர்களில் ஒருவராக யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் வாழ்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நாம் யோவான் ஸ்நானனை பற்றி இன்று படிக்கவில்லை. ஆனால் இந்த மேல் வீட்டறையை அவர்கள் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யோவான் ஸ்நானகன் எசனேயராக இருந்த பொழுதே எசனேயராக இருந்திருக்கலாம். அப்போது எசனேயரோடே இயேசு கிறிஸ்துவிற்கும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கும் ஒரு ஒப்புரவான ஒரு தன்மை. ஏன்னா எசனேயர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் முன்னாள் பிரதான ஆசாரியர்களாக அல்லது ஆசாரியர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு நமக்கு வரலாற்று பூர்வமாக தெரிகிறது. இதெல்லாம் வேதபூர்வமாக இல்லை அப்படின்னாலும் வரலாற்று பூர்வமாக இருக்கிற சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். வேதபூர்வமாக நமக்கு தெரியும், ஆசாரிய ஊழியத்தை செய்த சகரியாவுக்கு பிறந்தவர் யோவான் ஸ்நானகன் என்று. ஸோ அதனால் நம்ம இதை ஒரு வரலாற்று உண்மையாக எடுத்துக்கொண்டோம். எசனேயர்கள் அந்த மேல் வீட்டறையை பராமரித்து வந்தார்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அங்கே மேல் வீட்டறையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல பாடங்களை கற்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் பாடம் என்னென்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறார். அவர் போஜன பந்தியை விட்டு எழுந்து சீஷர்களின் கால்களை கழுவுகிறார். கழுவிவிட்டு நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கமாண்டை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு அப்புறமா யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட இயேசு கைது செய்யப்படுற வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும், அதாவது நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்கட்டும், அல்லது ஒரு ப்ரேயர் ஆண்டவர் செய்த அந்த வேண்டுதலாக 17ஆம் அதிகாரத்தில் வரும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து செய்த வேண்டுதலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மேல் வீட்டறை அருகிலேயே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் வெளியே விட்டு வரும் பொழுது, இந்த மேல் வீட்டறையிலிருந்து கெத்செமனே தோட்டம் போகும் பொழுது நானே மெய்யான திராட்சை செடி ஓமையை சொல்லுகிறார் என்று சில நாட்களுக்கு முன்பாக நான் கற்றுக் கொடுத்திருப்பேன். மிக முக்கியமாக சில விஷயங்களை கர்த்தர் மேல் வீட்டறையிலிருந்து சொல்லிக் கொடுக்கிறார். அது பிரதானமானது அன்பின் பிரமாணம். அன்பை கட்டளையாக அவர் அந்த மேல் வீட்டறையில் தான் நிறுவுகிறார். நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரே கற்பனை என்று அவர் சொல்வது, அன்பை சொல்வது திருவிருந்தை முடிந்த பின்பு தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த திருவிருந்தில் தான் துணிக்கையை தோய்த்து யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கிறார். யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போய் பிரதான ஆசாரியர்களிடம் தனியாக இயேசு எப்பொழுது இருப்பாரோ அப்பொழுது காட்டி கொடுக்க சம்மதிக்கிறான் என்பதை நாம் பார்க்கணும். தனியாக எங்கே எப்போ இருப்பார் அப்படின்றது யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கெத்செமனே தோட்டத்துக்கு தான் அவர் போவார், வழக்கமாக அவர் அங்கே தான் போவார் என்பது தெரிந்திருக்கிறது. ஸோ அவர்கள் அந்த 11 சீஷர்களோடு ஒரு பட்டயத்தை 2 பட்டயங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போனார்கள் என்று நாம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 2 பட்டயங்களில் ஒரு பட்டயத்தை பேதுரு வைத்திருந்தார். கெத்செமனேக்கு போகிறார்கள். கெத்செமனேயில் மற்றவர்களை இருத்திவிட்டு இன்னும் உள்ளே போய் கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ளே போய் தன்னுடைய 3 இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ், அதாவது உள்வட்ட சீஷர்களான பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு அவர் உள்ளே போகிறார். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு அங்கே கல்லறி தூரம் வரை போயிட்டு அவர் ஜெபம் பண்ணும்பொழுது ஹீமாட்டிட்ரோசிஸ் என்ற மெடிக்கல் கண்டிஷன் அவருக்கு உருவாகிறது. ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர ஸ்ட்ரெஸ் அவருக்கு உருவாகிறது. எதனால் இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகுதுன்னா, உலகத்தின் பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது.
அப்போது பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண, இந்த பாத்திரம் என்னை விட்டு கடந்து போகக்கூடுமானால் கடந்து போக செய்யும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை உதிரத்தின் பெருந்துளிகளாக, இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இதை வாசிக்கிறோம். இரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மீட்கப்படும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்த ஆரம்பித்த இடம் கெத்செமனே தோட்டம். பலர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று சொல்வார்கள். அது தவறான பார்வை. கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் இரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். அங்கே அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யும் பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனான பேதுரு மல்கூஸ் என்னும் பிரதான ஆசாரியரின் வேலைக்காரனை வலது காதர வெட்டுகிறான் என்பதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷங்களில் இதுக்கு இல்லாத காரணத்துக்கு ஒரு சின்ன ஸ்டெப் பேக். யோவான் எழுதின சுவிசேஷம் தான் கடைசியில் எழுதப்பட்டது. எந்த பிரதான ஆசாரியன் அல்லது அதிகாரியினுடைய வேலைக்காரனை காதர வெட்டுதல் அல்லது அங்கவீனப்படுத்துதல் என்ற குற்றத்தை எவன் செய்தாலும் அவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். ரோமர்களின் சட்டப்படி மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். யோவான் சுவிசேஷத்தை எழுதும்போது பேதுரு ஏற்கனவே இரத்த சாட்சியாக மதித்தாகிவிட்டது. அதனால்தான் மற்ற சுவிசேஷங்களில் இல்லாத இன்ஃபர்மேஷன் சீமோன் பேதுரு வெட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா சீமோன் பேதுரு ஏற்கனவே இரத்த சாட்சியாக மரித்தாகிவிட்டது. இது ஒரு சைடு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக மக்கள் வருகிறார்கள். அதிகாரிகள், பிரதான ஆசாரியன், வேலைக்காரர்கள்லாம் வராங்க. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குற போது நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அப்படிங்கிறார். இந்த நான் தான் என்பது ஹயா என்ற எபிரேய பதம். ஏற்கனவே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹயா ஹசரு ஹயா அப்படின்றத ஈகோ எய்மி அப்படின்னு செப்டுவாஜின்ட் எனப்படும் கிரேக்க மொழிபெயர்த்திருப்பார்கள். இதே ஈகோ எய்மியை இங்கே பயன்படுத்துகிறார், இருமுறை பயன்படுத்துகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன்னை ஏகோவாவாக காட்டுகிறார். அந்த இடத்திலே ஒரு முறை ஈகோ எய்மி அப்படின்னோடனே இவர்கள் அப்படியே விழுகிறார்கள், பின்னிட்டு விழுகிறார்கள். மறுபடியும் அவர்கள் யாரை தடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை ஈகோ எய்மி அப்படிங்கிறார். அப்பொழுது அவர்கள் இவரை பிடித்து கொள்ளுகிறார்கள். அப்போ பிடித்து கொள்ளும் பொழுதுதான் யூதாஸ் காரியோத்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில் தான் வலது காதர வெட்டும் விஷயம் நடக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலும் மல்கூசுக்கு பூர்ண சுகத்தை அளிக்கிறார். அளித்த பின் அவர் நியாய விசாரணைக்காக முதலில் அன்னா எனும் முன்னாள் பிரதான ஆசாரியனிடம், அன்னா என்பவன் காய்பாவிற்கு முன்பாக பிரதான ஆசாரியனாக இருந்தவன். காய்பா என்பவன் அன்னாவுடைய மருமகன், அது அன்னாவின் மகளை திருமணம் செய்தவன் அப்படிங்கிற அந்த இதில் நம்ம பார்க்கணும். மாமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மாமன்னா யார் அப்படின்னா வரலாற்று பூர்வமாக நமக்கு தெரிகிறது மாமனார் அப்படின்றது தெரிகிறது. அன்னாவின் அரண்மனைக்கு போகும்பொழுது அன்னாவின் அரண்மனையில் அவர் விசாரிக்கப்படுகிறார். அவர் காய்பாவிடம் கொண்டு செல்ல உத்தரவிடுகிறார். காய்பாவிடம் கட்டுண்டவராக இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். இது எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவின் ஹீமாட்டிடோசிஸ் நிற்கவே இல்லை. அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவருக்கு. காய்பாவினுடைய அரண்மனை தேவாலயத்தில் வடபுறத்தில் இருக்கும். தேவாலயத்தின் வடபுறத்தில் தான் நியாய விசாரணை சங்கம் கூடி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுதும் நீர் கிறிஸ்துவா என்று ஆணையிட்டு சொல்லும் அப்படின்னு சொன்ன போதும் அவர் ஹயா என்பதை
பயன்படுத்தியதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இது முதல் நீங்கள் மனுஷகுமாரன் வலது பாரசத்தில் சர்வவல்லவருடைய வலது பாரசத்தில் வீட்டிருப்பதை காண்பீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இனி நமக்கு சாட்சிகள் வேண்டுவதென்ன என்று தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அவ்வளவு மோசமான ஒரு குற்றமாக பிரதான ஆசாரியன் கருதுவதால் நியாயப்பிரமாணத்தையும் மறந்து அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். இவர்கள் பிலாத்துவிடம் அழைத்து கொண்டு போகிறார்கள். பிலாத்துவிடம் அழைத்து கொண்டு போய் எங்களுக்கு மரணம் தண்டனை கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்கிறார்கள். சில சாப்டர்ஸ்க்கு அப்புறமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஸ்தேவானை மரணத்துக்குள்ளாக தீர்த்து அவர்கள் கல்லெறிந்து கொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது எதனால் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா, பொந்தியு பிலாத்து இருந்த பொழுது ரோம பேரரசாக இருந்தவன் மரண தண்டனை வெறும் ரோமர்களால் மட்டுமே விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்ததால் இது நடந்தது. அது மாறியது பொந்தியு பிலாத்து காலத்துக்கு அப்புறமாக அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்தேவான மரண தண்டனைக்கு உட்படுத்தினவங்க ஏன் இயேசுவை இப்படியே உட்படுத்தலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதில் இது. மரண தண்டனைக்காக தீர்த்து விட்டு இவனை அதையும் சிலுவையில் அறைகின்ற போது யார் இவன் கேட்டபோது கலிலேயா முதற்கொண்டு யூதேயா வரை அப்படின்னு இவன் கலிலேயனா அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது கிட்ட அனுப்புகிறார் பிலாத்து. ஏரோது அவரிடம் நிறைய கேள்வி கேட்ட ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கிறார். ஏரோது மினுக்குள்ள வஸ்திரத்தை அவருக்கு தரிப்பித்து இந்த மினுக்குள்ள வஸ்திரத்தை தரிப்பித்து யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. சிலுவையில் அறையும்னு சொல்கிறாங்க. பிலாத்து இடத்துல கட்டுண்டவராக அனுப்பப்படுகிறார் இயேசு. பிலாத்து யூதரோட ராஜாவை அவங்களுக்கு விடுதலை பண்ணணுமா, பரபாசை விடுதலை பண்ணணுமா? இந்த அபாஸ் அப்படின்னா அப்படின்னா பார், BAR பார் அப்படிம்பாங்க. அப்படின்னா மகன், அபா அப்படின்னா தந்தை, பிதாவின் மகன். அதாவது பரலோக பிதாவின் மகனை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தின் பிதாவின் மகனை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டுமா என்று தான் கேட்கிறார். அங்கே யூதர்களின் ராஜாவாகிய இயேசுவை விடுதலை பண்ண வேண்டுமா, அல்லது பரபாசை விடுதலை பண்ணும் என்று மக்கள் கூக்குரல் விடுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்களை கூக்குரல் ஏவுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிலாத்துவினுடைய மனைவி அப்பொழுது அனுப்புகிறாள், இந்த மனுஷன் நீதிமான் அப்படின்னு அனுப்புகிறாள். பிலாத்துவும் சொல்கிறார், என்னிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகளை கழுவுகிறார். பிலாத்து என்னன்னு சொல்லி கழுவுகிறான்னா, இவனுடைய இரத்தப்படி என்னிடத்தில் இல்லை அப்படின்னு. அப்பொழுது யூதர்கள் இவருடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்களுடைய தலைமுறைகள் மேலும் இருப்பதாக என்ற இரத்தப்படியை ஏற்றுக்கொண்டதாக நம்முடைய சுவிசேஷத்தில் தெளிவாக வருகிறது. இப்பொழுது இயேசுவை மரண ஆக்னியாக தீர்த்து வாரினால் அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறார் பிலாத்து. 13 முறை வாரினால் அடிக்கிறார்கள். 13 முறை 3 மிலாறுகள் கொண்ட வாரினால் அடித்ததால் 39 முறை கொக்கிகளால் இழுத்து அவருடைய முதுகு முழுவதுமாக ரணகளப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இது சங்கீதத்தில் படைசால்களை விரிவாக்க என்னுடைய முதுகின் மேல் உழுதார்கள் என்று சங்கீதத்தில் வரும் வாக்கின் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். இது முடிந்த பிறகு அவர் சிலுவை கிராஸ் பீம், முழு சிலுவையை அல்ல, ஒரு பீம், அந்த கைகள் அடிக்கப்படும் அந்த பீமை மட்டும் அவர் தூக்கி செல்லும்படியாக அவரை நிர்பந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவருக்கு இருந்த ஹீமாட்டிட்ரோசிஸ் கண்டிஷனால் நிறைய ரத்தம் ஏற்கனவே போக ஆரம்பிச்சிட்டது. அவரால் தூக்கிட்டு போக முடியாத போது சிரனே ஊரானாகிய சீமோன் என்னும் யூதன், சிரனே என்னும் அலெக்சாந்திரியா, எகிப்து அலெக்சாந்திரியாவிலிருந்து பஸ்காவுக்காக வந்தவன், அவனை தூக்கி கொண்டு போக நிர்பந்திக்கிறார்கள்.
அவனை தூக்கி கொண்டு போக நிர்பந்திக்கிறார்கள். அவன் தூக்கி கொண்டு போய் வாயா டொலரோசா அப்படின்னு இன்றைக்கும் நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா இருக்கும். அந்த வழியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்பதை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக, மெமோரியலைஸ் இட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஞாபகப்படுத்துவதற்காக இன்றும் வயா டொலரோசாவில் புனித வெள்ளியன்று, பெரிய வெள்ளியன்று இந்த காரியங்களை ஞாபகப்படுத்துவதற்காக செய்கின்றார்கள் என்பதை நாம் காண்கிறோம். இப்படி வயா டொலரோசாவில் அவரை கூட்டிக் கொண்டு போய் சிலுவையில் அறைகிறார்கள். இந்த பக்கம் ஒரு கள்ளன், அந்த பக்கம் ஒரு கள்ளன் வைத்து சிலுவையில் அறைகிறார்கள். இந்த பக்கம் ஒரு கள்ளன், அந்த பக்கம் ஒரு கள்ளன் என்று சிலுவையில் அறையும் போது கர்த்தர் சொல்வது, அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இது நடந்தாலும் தன்னை அக்கிரமக்காரராக அவர்கள் தீர்த்ததால் இயேசுவது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்களே என்று அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கும் முதல் சிலுவையில் பகன்ற வாக்கியமாக இது வருகிறது. அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அவரை கேலி செய்தார்கள். இருந்த அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒருவனும் அவரை பார்த்து, நீர் கிறிஸ்துவானால், அதாவது நீர் அபிஷேகிக்கப்பட்டவரானால், நீர் மெசியாவானால், அதாவது இருக்கு மேசியா அப்படின்னு அவர்கள் கிறிஸ்துவை சொல்லுவார்கள். நீர் மேசியாவானால் கீழே இறங்கி உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி என்று சொல்வான். அப்பொழுது அந்த இரண்டாவது கள்ளன், நாம் செஞ்ச செயலுக்காக நமக்காக நியாயமான தண்டனை கிடைச்சிருக்கு, அவரோ எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு இயேசுவை நோக்கி அவன் சொல்வது, ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது, மேசியாவே உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைந்தருளும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மனம் மாறுதலை இயேசு கண்டு, நீ இன்று என்னுடைய பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். மூன்றாவது வசனமாக வருவது, தன்னுடைய தாயை, சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த தாயை காண்கிறார். தனக்கு அன்பாக இருந்த சீஷனையும் காண்கிறார். தாயை தனியாக விட்டு போக மனதில்லை. அவருக்கு 4 சகோதரர்கள் இருந்தாலும் 4 சகோதரர்களும் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் இன்னொரு சீஷனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இயேசு தள்ளப்படுகிறார். ஸ்திரீயே அப்படின்னு தன்னுடைய தாயை அழைக்கிறார். 2 இடங்களில் ஸ்திரீயே என்று இயேசு தன்னுடைய தாயை அழைக்கிறார். முதல் இடம் கானாவு திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கின பொழுது முதல் அற்புதத்திற்கு முன்பாக இங்கே அவர் செய்யப்போகிறது கடைசி அற்புதத்திற்கு முந்தைய அற்புதம். தான் மாம்சத்தில் ஊழியம் செய்தபோது அவர் செய்த கடைசி அற்புதம் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இல்லாமல் தானாக உயிர் தெழுந்தது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல், ஒரு சில சொட்டுகள் ரத்தமே இருந்த மீதி ரத்தம் எல்லாம் அவர் சிந்தின பிறகு உயிரோடு இருந்தது. அடுத்த அற்புதம். இந்த அற்புதத்துக்கு முன்பாக அவர் தன்னுடைய தாயை ஸ்திரீயே என்று அழைக்கிறார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது சிலுவையில் இந்த இடத்தில். அதனால்தான் தன்னுடைய தாயாக இருந்தாலும் ஸ்திரீயே என்று கர்த்தர் அழைக்கிறார். அடுத்த சிலுவையில் பகின்ற 4வது வாக்கியம், எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சொல்லுகிறார். எலோயி எலோயி லாமா சபக்தானி என்பது சங்கீதம் 22 முதல் வசனத்தின் நிறைவேற்றமாகும். சங்கீதம் 22 முழுக்கவே சாம் ஆஃப் கிராஸ், சிலுவையின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது அதில் இருக்கும் விஷயங்கள் எவ்வளவு ஆழமாக இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக
தாவீது எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அதில் பார்க்கலாம். 5வது வசனமாக, வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என்று வருகிறது. அதற்கு அடுத்த வசனம் பார்த்தோன்னா, காடியை எடுத்து கொடுத்தார்கள்னு வரும். இந்த வசனம் வந்து சங்கீதம் 69 என் ஆகாரத்துக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அவர் முடிந்தது என்று சொல்கிறார். தான் இந்த உலகத்திற்கு வந்த வேலை முடிந்தது. டெட்டலஸ்டாய், அதாவது கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை நான் முடித்து விட்டேன், பிதாவோடு நான் உடன்படிக்கை செய்து இந்த தெய்வத்துவம் இல்லாமல் தெய்வத்துவத்தை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் இந்த உலகத்திற்கு வந்தேன், வந்த காரியம் முடிந்து விட்டது. டெட்டலஸ்டாய், கம்ப்ளீஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் வந்து இயேசு சொல்லுகிறார். லூக்காவில் நாம் பார்க்கிறோம், சத்தமாக பிதாவே என்னுடைய ஆவியை உன்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்து நடக்கிறது, இந்த கள்ளர்கள் சாகவில்லை, எலும்புகளை முறிக்கிறார்கள். 2 கள்ளர்களுடைய எலும்புகளை முறிக்கிறார்கள். கால் எலும்புகளை முறிப்பது எதற்காக அப்படின்னா, அவர்கள் சிலுவையில் தொங்கும் பொழுது மூச்சு விடுவதற்காக, நின்று மூச்சு விடுவதற்காக கால்களுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. அந்த கால்கள்லேருந்து அவர்கள் உந்தி மூச்சு விடுவாங்க. அந்த மூச்சு விடாமல் இருக்கும்போது சீக்கிரமாக உயிர் போயிடும். அதுக்காக தான் இயேசுவுக்கு கால்கள் முறிக்கப்படவில்லை. ஏன்னா அவர் ஹீமாட்டிடோசிஸ்லேருந்து ஆரம்பித்து, கெத்செமனேலேருந்து ஆரம்பித்து அவர் ரத்தம் சிந்தியதால் எங்கேயுமே அவருக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. ஆனாலும் அதிக நேரம் அப்படின்றது நம்ம வந்து தேவைப்படவில்லை அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். காலை 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். மாலை 3 மணிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார் நம்முடைய ஆண்டவர். இந்த கள்ளர்கள்லாம் இன்னும் அதிக நேரம் தொங்கியிருக்க வேண்டும். 4 மணிக்கு அரிமத்தேயாகிய யோசேப்பு, நிக்கோதேமு 2 பேரும் இயேசுவினுடைய உடலை கேட்டு வாங்குவதற்காக அரிமத்தேயாவுடனே யோசேப்பு போய் பிலாத்துவிடத்தில் கேட்டு, அவர் இவ்வளோ சீக்கிரம் செத்துட்டாரா அப்படின்னு கேட்டு அப்போ கொடுத்ததை வந்து வாங்கிட்டு வந்து அவர் வந்து தன்னுடைய கல்லறையில் இயேசு சிலுவையில் தொங்கிய அதே இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் தனக்கென்று அவர் கட்டி வைத்திருந்த கல்லறையில் இயேசுனுடைய உடலை யூத முறைமையின்படியே அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள். நிக்கோதேமு கரிய போலத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்தார் என்று யோவானின் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. இவர்கள் 2 பேரும் கல்லறையில் இயேசுனுடைய சரீரத்தை வைத்துவிட்டு போகிறார்கள். இந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு என்பவர் அந்த இடத்தில் கல்லறை வாங்குவதற்கு, எருசலேமில் கல்லறை வாங்குவதற்கு அக்காலத்திலே மிக 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 பெரிய பணக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தவர் இயேசுவை மேசியா என்று யாராவது சொன்னால் ஜெப ஆலயத்திற்கு அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன காலகட்டத்தில் என்னுடைய கல்லறையில் நான் அவரை வைக்கிறேன் என்று எடுத்துக்கொண்ட அந்த விசுவாசம், அந்த பெரிய விஷயம் அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு செய்தது. நிக்கோதேமுவும் ஒரு பரிசேயனாக இருந்த நிக்கோதேமும் எந்த ஒரு பேக்லாஷுக்கும் பயப்படாமல் கரிய போலத்தையும் வெள்ளை போலத்தையும் கொடுத்து இயேசுவை அடக்கம் பண்ணினது என்பது அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியைகளாக நாம் காண வேண்டும். இயேசு அடக்கம் பண்ணப்படுகிறார். நாம் பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறோம், அவர் அந்த 3 நாட்களும் பாதாளத்தில் இருந்த நோவாவின் காலத்தில் இருந்த ஆவிகளுக்கு போதனை செய்தார் என்பதை வாசிக்கிறோம். அதை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சிகள், அது ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் செஞ்சிட்ருக்காங்க. பாதாளத்துக்கு இயேசு இறங்கினார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் நாம் பாதாளத்துக்கு இறங்கினார் என்று அறிக்கை இடுகிறோம். சரி, அடுத்தது வந்து
இயேசுவை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் கலிலேயாவில் வந்த பெண்களும் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு போய் கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5-5:30 மணிக்கெல்லாம் இது முடித்தாச்சு. 5:30 மணிலேருந்து அவர்கள் வீட்டுக்கு போய் கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்துறதுன்னா நாட் பிக் அஸ்டிங். அவர்கள் ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து அவர்கள் ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கற்பனையின்படியே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு செல்கிறார்கள். கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது அல்லது தேவதூதன் திறக்கிறதை காண்கிறார்கள். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஐவிட்னஸ் அக்கௌண்ட்ஸில் வர்ற சில இஷ்யூஸ், இப்போது யாராவது சாட்சிகள் உங்களை ஒரு விஷயத்தில் போய் சாட்சி சொல்கிறதுனா ஒரே மாதிரி 2 முறை உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா the way you have seen, நீங்கள் பார்த்த அந்த விஷயம் என்பது உங்களுடைய மூளை வெவ்வேறு வார்த்தைகளாக சொல்லும். அதை தான் அந்த இஷ்யூவை தவிர அது ஐவிட்னஸ் அக்கௌண்ட்ஸ் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா வெவ்வேறு சொல்லுது அப்படின்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். முதலில் அவர் மகதலேனா மரியாளுக்கு ஒரு தோட்டக்காரனாக காட்சியளிக்கிறார். அதை தோட்டக்காரன் என்று எண்ணி மகதலேனா மரியாள், நீர் அவருடைய சரீரத்தை எங்கே எடுத்து போயிட்டீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ மரியாளே என்று அவருடைய பெயரை கூப்பிட்டு ரபூனி என்று அவள் தழுவ போக, கால்களை பிடிக்கப் போக, உடனே நான் இன்னும் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ போய் என் சகோதரத்திற்கு சொல் அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா அவரை மற்ற மகதலேனா மரியாளும் பார்த்தார்கள். அவர்கள் கால்களை தழுவி கொண்டதாக ஒரு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அது அதற்குள்ளே அவர் பரத்துக்கு ஏறி திரும்பி வந்திருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள், சில வேத விற்பனர்கள் சொல்கிறார்கள். அது நமக்கு சரியாக தெரியாத விஷயம். கர்த்தர்கிட்ட நம்ம பரலோகத்தில் கேட்டுக்க வேண்டியதான். சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியாத விஷயங்களை கர்த்தர்கிட்ட நம்ம பரலோகத்தில் கேட்டுக்க வேண்டியதான். ஓகே, உயிர்த்தெழுந்து விட்டார் இயேசு கிறிஸ்து. நாளை உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று உலகமெங்கும் கொண்டாடும் அந்த வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்கள்லாம் பயந்து போய் ஒரு ரூமில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் 2 சீஷர்கள் எம்மாவு என்ற ஊருக்கு நடந்து போகிறாங்க. 2400 அடி கடல் மட்டத்திலிருந்து மேலே இருக்கிற எருசலேமிலிருந்து 490 அடி கீழே கடல் மேலே இருக்கிற இம்வாஸ் அப்படின்ற எம்மாவுக்கு அவர்கள் பயணிக்கிறார்கள். அதாவது மலையிலிருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போது இந்த எம்மாவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். வெந்நீர் ஊற்றுகள், ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிற பிளேஸ். இயேசுனுடைய மற்ற சீஷர்கள் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பயந்து போய் ஒரு அறைக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் டூர் போயிட்டுருக்காங்க. இவர்களோட கூட இயேசுவும் நடந்து போகிறார். நீ என்ன தப்பு செய்ய, இயேசு உன்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப அருமையான
எடுத்துக்காட்டு இந்த எம்மாவு ஊருக்கு சென்ற சீஷர்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த சீஷர்கள் கலிலேயர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். ஏன்னா போனத்தில் ஒருத்தர் வந்து கிளியோப்பான்றது யார் அப்படின்னா மரியாளுடைய சகோதரி, என்னுடைய புருஷன் கிளியோப்பா மரியாள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மரியாளுடைய சகோதரி, எந்த மரியாளுடைய சகோதரி? இயேசுவின் தாயாராகிய மரியாளுடைய சகோதரி, என்னுடைய புருஷன் கிளியோப்பா. இந்த கிளியோப்பா வந்து கலிலேயர் தான் போ. ஏன்னா மரியாள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து கலிலேயா தான், நாசரேத்தில் தான் அவன் வந்து பிறந்து வளர்ந்துருக்குறா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேதமே இருக்குது, தட்சியாக இருக்குது. ஏன்னா நாசரேத்தூரில் தான் போய் காபிரியேல் மரியாளை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இவர்களுக்கு ஃபஸ்ட் பைபிள் கிளாஸ் நடத்தப்பட்டது. என்ன பைபிள் கிளாஸு? இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளாகவங்களிலும் சங்கீத புஸ்தகங்களிலும் இருந்து எப்படி அவைகள் நிறைவேறின என்பதை விளக்கி காட்டுகிறார் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு பைபிள் கிளாஸ் நமக்கு இன்றைக்கி இருந்தது அப்படின்னா எவ்வளோ அருமையாக யோசிச்சு பாருங்க. யாருக்கு? டூர் போனவங்களுக்கு விளக்கி காட்டுகிறார். அவர் அந்த இடம் எம்மாவை வரும் பொழுது இவர் அப்புறம் போகிறவரா எங்களோட வந்து தங்க நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டு போய் அவங்க இருக்கிற வீட்டில் தங்கும் பொழுது இவர் அப்பத்தை பிற்கிறார். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த வீட்டின் தலைவன் தான் முதல்ல அப்பத்தை பிற்கணும். ஆனால் இவர் வாங்கி பிட்ட உடனே இவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. இவர் ஆண்டவர், இயேசு வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார் அப்படின்றது அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் அந்நேரமே பாருங்கள், 2400 அடியில் இருக்கிற எருசலேம்லேருந்து 490 அடியில் இருக்கிற எம்மாவுக்கு கீழே இறங்கி போகிறது ரொம்ப ஈஸி. அந்நேரமே நைட்டே கிளம்பி மறுபடியும் எருசலேமுக்கு ஓடுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்வதற்காக. அப்பொழுது அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், பேதுருவும் ஆண்டவரை கண்டுவிட்டார் என்று. அந்த டைமில் ஆண்டவர் மறுபடியும் அந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் தரிசனமாகிறார் என்பதை நாம் காண்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாட்களில் நாம் துணிகரம் கொண்டு நிறைய நேரங்களில் வேதத்தை விட்டு, வேத வசனத்தை தியானிப்பதை விட்டு, வேத விளக்கங்களை கொடுப்பவர்களை விட்டு நாம் விலகி போகிறோம். எம்மாவு சீஷர்கள் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, இயேசு எப்படி போதகர்கள், இந்த பதிவை போதகர்கள் கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கங்க, இயேசு எப்படி விரட்டி போய் அவங்களுக்கும் போதித்தாரோ அதே போல் போதக அபிஷேகம் உள்ளவர்கள் போய் விரட்டி போய் அவங்களுக்கு போதிக்க வேண்டியது இயேசுவை போல ஊழியம் செய்கிறவர்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. இப்படி நடந்த விஷயங்கள். அப்புறம் அடுத்து இன்னொரு இந்த பூட்டி அறையில் இருந்தவர்களில் தோமா இல்லை. 7 நாளுக்கு அப்புறமா தோமாவை மறுபடியும் அந்த வீட்டில் பூட்டி அறை வீட்டில் இருக்கும்போது தோமாவை பார்த்து அவிஸ்வாசமாக இராமல் விசுவாசமுள்ளவனாக இரு அப்படிங்கிறாரு. என் தேவனே, என் கர்த்தாவே என்று இயேசுவை முதலில் தேவன் என்று அழைத்தவர் தோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா எருசலேமில் இருக்கிறார்கள். எருசலேமிலிருந்து அவர்கள் கலிலேயாவிற்கு போகிறார்கள். கலிலேயாவில் திபேரியா கடலில் இயேசு அவர்களை மறுபடியும் சந்திக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். பேதுருவுக்கு அழைப்பை கொடுக்கிறார். முதலில் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக, பின்பு ஆடுகளை போஷிப்பாயாக, அடுத்தது ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 அழைப்புகளை கொடுக்கிறார் ஆண்டவர். இதற்கான டீட்டெயில்டு இதெல்லாம் நீங்கள்
வலையொலி எங்கள் வலையொலியிலேயே யோவான் 21க்கான டீட்டெயில்டு சர்மன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அப்புறமாக. இப்பொழுது இயேசு பெத்தானியா என்னும் இடத்துக்கு அதாவது ஒலிவமலை என்னும் இடத்தில் இருந்த கொடுமுடியில் இருந்து அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். பெத்தானியா என்று லூக்காவில் வரும், ஒலிவமலை என்று அப்போஸ்தலர்கள் ரெண்டும் ஒரே இடம்தான். ஒலிவமலைக்கு ஒரு பக்கம் ஒலிவமலை, இன்னொரு பக்கம் பெத்தானியா என்று அழைக்கப்படுகிறது. அதில் ரெண்டுமே ஒரே இடம்தான். இங்கிருந்து அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் சொன்னது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பரத்திலிருந்து வரும் வல்லமை தரிக்கப்படும் வரை எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று கட்டளையிடுகிறார். 10 நாட்கள், அதாவது பெந்தகோஸ்தே என்று சொல்லப்படும் நாட்கள் வந்த பொழுது வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் இருந்த அந்த மேல் வீட்டரை, மறுபடியும் அந்த மேல் வீட்டறையில் தான் இருக்காங்க, அந்த மேல் வீட்டறை அசைந்தது. அக்கினியின் நாவுகள், பிளந்த நாவுகள் போன்ற அக்கினியின் நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்த பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி, கிட்டத்தட்ட 17 பாஷைகளில் அவர்கள் பேசி சுவிசேஷத்தை, தேவனுடைய மகிமையை அவர்கள் எடுத்து சொன்னபோது பேதுரு அவர்களுக்கு இதை விளக்கி சொல்ல அன்றைய தினமும் அந்த 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 அதே நாளில் சாயங்காலத்திலையும் மட்டுமே 8000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள் சேர்ந்தார்கள் என்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 மற்றும் 3 அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த முழு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக, கர்த்தர் நமக்கு போதித்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த 8 நாட்களும் எங்களோட கூட இருந்து எங்களுக்கு போதனை செய்தீர். அதற்காக நன்றி தகப்பனே. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். எங்களுக்கு எவைகள் தேவை என்று நீர் கருதினீரோ அவைகளை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியனை அபிஷேகித்து நீர் இந்த பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்திருக்கிறீர். ஒன்லி வாட் தி ரெக்வயர் யூ ஹவ் given them, Lord. Thank you for this amazing day and amazing time, Lord. இந்த நாட்கள் எங்களுக்கு உபயோகமாக இருந்தது. பர்சனலி I was blessed with all these things. நீர் என்னோட பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் நீர் எங்களோட பேசி நீர் எங்களுக்கு செய்த இந்த மகா பெரிய கிருபைகளுக்காக அப்பா, உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிறு என்று நாளை கொண்டாடப் போகிறார்கள் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள். அப்பா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாங்கள் தரித்து கொள்ளும்படியாக அருமையான நாளில் நாங்கள் கற்றிருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு துதிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.